பிரைஸ் தி லார்ட். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லட்டுமா? மத்தேயு 25:21 இப்படியா ஒரு வசனம் இருக்குது. நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய் உன்னை அநேகத்துக்கு அதிபதியாய் வைப்பேன்னு சொல்லி ஒரு வசனம் உண்டு. ஒரு வீடு கட்டுகிற ஒரு பில்டர் ஒருவர் இருந்தாராம். அவர்கிட்ட ஒரு மேஸ்திரி ஒருவர் நீண்ட காலமாக வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் இந்த ஓனர் என்ன வேலை கொடுத்தாலும் அதை சிறப்பாக செஞ்சு முடித்து அதுலேருந்து லாபத்தை எடுத்து ஓனர்கிட்ட கொடுப்பாராம். அதே மாதிரி இவர் பல நாட்கள் அந்த ஓனர் சொன்ன எல்லா வேலையும் முடித்து அற்புதமான வீடுகளெல்லாம் அவர் கட்டி கொடுப்பது வழக்கம். ஆனால் இந்த ஓனர்கிட்ட இருந்து அந்த மேஸ்திரிக்கு எந்த விதமான வெகுமதியும் பாராட்டும் வராததால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, மனசளவில் பாதிக்கப்பட்டு நான் எவ்வளவு கடினமாக இவருக்காக உழைக்கிறேன், என்னை வற்புறுத்தி எத்தனையோ வேலைகள் அவர் செய்ய சொன்னாலும் இன்பத்தோடு அதை நான் செஞ்சுருக்கிறேன், இவர்கிட்ட வேலை செஞ்சு எனக்கு எந்த லாபமும் இல்லைன்னு சொல்லி ஒரு நாள் ஓனர்கிட்ட போய் சொன்னாராம், இனி நான் உங்ககிட்ட வேலை செய்ய மாட்டேன், நான் இந்த வேலையிலேருந்து போகிறேன்னு சொல்லும்போது அந்த ஓனர் இவரை அனுப்புறதுக்கு மனசு இல்லைனாலும் சரி நீ போகிறது தான் போகிற, கடைசியாக எனக்காக ஒரே ஒரு வேலையை மட்டும் ஒரே ஒரு வீட்டை மட்டும் கட்டி கொடுத்துட்டு போயிடுன்னு சொல்லி அவர்கிட்ட அந்த ப்ராஜெக்டை கொடுத்தாராம். இந்த மேஸ்திரியும் அவர் மேலே இருந்த வெறுப்பில் அந்த வீட்டை அவர் எப்பொழுதும் கட்டினது போல கட்டாமல் தன்னுடைய விருப்பத்துக்கு மாறா வெறுப்பாகவே அதை கட்டினாராம். கட்டி முடித்தார். அதனுடைய வீட்டினுடைய அழகு இதுக்கு முன்னாடி இவர் கட்டின வீட்டை விட மிகவும் மோசமாக இருந்தது. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் இந்த முறை இவர் கட்டின வீடு அவர் ரசிக்கக்கூடியதாக இல்லை. ஆனாலும் அந்த வீட்டை முடித்து அந்த மேஸ்திரிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தாராம். அந்த பில்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தாராம். அந்த பில்டர், இந்த வீடு உனக்காக தான் கட்டப்பட்டது, இது இவ்வளவு நாள் எனக்காக நீ உழைத்த உழைப்புக்கான வெகுமதின்னு சொல்லி கொடுத்தாராம். உடனே அந்த மேஸ்திரி ஷாக் ஆகிட்டு, இது தெரிஞ்சிருந்தா அந்த வீட்டை நான் நல்லா கட்டியிருப்பேனே, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லி வருத்தத்தோடு அந்த எஜமானை விட்டு போனாராம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய வேலைகளில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய உறவுகள் மத்தியில் நாம் முடிவு பரியந்தமும் உண்மையாக இருப்போம்னா கடவுள் அநேக இடத்துல நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். முடிவு பரியந்தமும் நிலைத்திருங்க, உண்மையா இருங்க, கடவுள் உங்களையும் என்னையும் அற்புதமாய் ஆசீர்வதிப்பார். God bless you.